சீரியஸ்லி பிக் பாஸ் சீசன் 9 இப்படி ஆரம்பிக்கணும் சத்தியமாக எதிர்பார்க்கல. ரொம்ப கொடூரமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இருக்குல்ல, இது நம்ம ஆல்ரெடி நிறைய லிஸ்ட் வந்து பார்த்துருந்தோம். இப்போ இந்த கன்ஃபார்ம்டு, அதாவது இன்றைக்கி ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் வந்ததுன்னா, இந்த 20 பேர் லிஸ்ட்டை பார்க்கும்போது இவங்க எப்படி இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. ட்ரெண்டிங்கில் இருக்கவங்களை தூக்கி போட்டு ஷோவை ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியராக அவங்க டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா யார் யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிக் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம இந்த டாக்டர் திவாகர் வர்றது வந்து நம்மளுக்கு நேற்று நியூஸ் வந்ததுனால அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், திவாகர்லாம் ஏன்டா எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏன் திவாகர் வரக்கூடாது, அவர் மேலே உனக்கு என்ன காண்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி நீங்கள் அவர் கூப்பிட்டார் பார்த்தீங்களா, கூப்பிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்தார்ல, அப்போ என்ன சொன்னார், ஒரு டாக்டர் உண்மையிலே ஒரு நாலேஜபிளான பர்சன் அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையிலே சூப்பரான ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் திவாகர் கொடுத்தாரு. அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அங்கே முட்டாள்னு சொல்லிட்டு யாரும் அடிக்கல. அவரோட ஆட்டிடியூட் தப்பாக இருந்தது, அவர் பேசின விஷயம் தப்பாக இருந்தது அப்படின்ற ரீசனுக்கோசம் தான் எல்லாரும் அடிச்சாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே. சூர்யாவை வந்து மட்டம் தண்டி பேசுறது, ஆக்டர் சூர்யா வந்து மட்டம் தண்டி பேசுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அங்கே திவாகர் அடித்தாங்களே தவிர அவர் முட்டாள்னு சொல்லிட்டு யாரும் அடிக்கல. ஸோ எதுக்காக அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்றது தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்ணும்போது ஏன் உனக்கு ஏன் அவர் மேலே அவ்வளோ காண்டு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு காண்டு வந்து ஆக்சுவலாக பர்சனலாக எனக்கு அவருக்கு என்ன வாய்க்க தகராறு என்ன மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சில பேரை அட்டாக் பண்ணி பேசும்போது ரொம்ப ஆட்டிடியூடோட பேசினார். ஸோ அதனால தான் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே அவர் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ட்ரெண்ட், அதாவது அவர் பண்ணது ஒரு கோமாளித்தனம் பண்ணி எப்படியோ ட்ரெண்ட் ஆகிட்டார். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த வீடியோவில் பேசிக்காக இந்த மாதிரி ட்ரெண்டாக வரவங்களை எடுத்து நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா நாளைக்கு டாக்டர் திவாகர் மாதிரியே இன்னும் ஒரு 10 பேர் கிரியேட் ஆக மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி கேட்டேன். இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இப்போ விஜய் டிவி வந்து ஒரு பயங்கரமான ரெகக்னேஷன் கொடுத்துருச்சு. இப்போயே ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, நாளைக்கே நானும் ஃபோன் எடுக்கிறேன், திவாகர் மாதிரி ஏதோ ஒரு கிரிஞ்சு வீடியோ எடுக்கிறேன், நானும் வீடியோ போடுறேன், ட்ரெண்டாக வரேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கிளம்புறாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ ஸ்கூல் போகிற பசங்க என்ன நினைப்பாங்க, திவாகரை எதுக்கு தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க, அவர் என்னங்க பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவர் இந்த மாதிரி வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி காமெடியாக வீடியோஸ் பண்ணாரு, காத்துக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காத்து கருப்பு கலையும் கூட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம வந்து எதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சி கோமாளித்தனம்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணி ட்ரெண்டாக வரவங்களை இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் கிரியேட் ஆவாங்க அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அதுதான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அது வந்து தப்பு ப்ரோ, அவர் பாவம் தானே, அவர் உள்ளே போனால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான பதிலாக தான் சொல்லிக்கிறேன். எனிவேஸ் இன்றைக்கான ஷோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓகே இப்போ வந்து 20 பேரை உள்ளே விட்டுட்டாங்க. ஓவரால் பிக் பாஸ் வீடு அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது, இந்த சீசன் வந்து டாஸ்க் ரொம்ப டஃபாகவே இருக்க போது. இது நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்து டிஸ்கஸ் பண்ணது தான். அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அப்போதுலேருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே டஃபாக இருக்க போதுன்னு கிளியராக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஏரியா, அதே மாதிரி நார்மல் ஏரியா அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ தண்ணியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கூட பாரபட்சமாக இப்போத்துலேருந்தே பார்க்க மாட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை ரொம்ப டஃபாக கொண்டு போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி உள்ளே வந்த கண்டஸ்டன்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயத்தை வந்து கேரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க பேர் என்னது, வியனாவா, ஓகே வியனா, அந்த பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடந்து போமா அப்படின்னு சொன்னாலே அதுவே ஆக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அது நர்வஸில் அந்த மாதிரி பண்ணாங்களா இல்லை ஒரிஜினல் கேரக்டரே அப்படி தானே எப்படின்னு தெரியல. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்செக்யூர்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அவங்கள பார்க்க சொல்ல. இந்த மாதிரி தான் கண்டஸ்டன்ட் நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு நம்ம ஃபீல் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு அரோரா இருக்காங்களே, அரோரா நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த இப்படி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இல்லாமல் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்களோ இந்த சீசனில் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இந்த எஃப்ஜேன்னு ஒரு பையன் உள்ள வந்தாப்புல, ஸோ எஃப்ஜே அவர் வந்து நம்ம அந்த சீரீஸ்லாம் பார்த்துருப்போம், நல்லா தான் நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் அந்த அவர் வந்ததுக்கப்புறம் அவர் பேசின விஷயத்த சோஷியல் மீடியாவில் இப்பயே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எதுக்கு இந்த பையன் இவ்வளோ ஆட்டிடியூடாக பேசுகிறான், ஏன் நார்மலாக பேசிட்டு போகலாம், பேரை கேட்டால் கூட சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் இப்போதைக்கு ஓகே கொஞ்சம் அந்த மாதிரி தான் பேசினார், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணுவேன்னா நாளைக்கு ஒரு நாள் ஷோ, இன்றைக்கி நைட்லேருந்து ஆரம்பிக்கிறதுல ஷோ பார்க்கலாம். அதில் வந்து அப்படி தான் ஒரு கேரக்டர் ஃபுல்லாகவே இருக்கா இல்லை ஓகே ஓரளவுக்கு நார்மலாக இருக்காரா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஆக்டிவான பையன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக கூட இப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு 100 நாள்லாம் ஆக்டிவாக இருக்க முடியாது. ஒரு நாள் ஒரு ஆக்டிவாக சில விஷயம்லாம் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். 100 நாள் அதே மாதிரி ஆக்டிவாக அப்படிலாம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்க மாட்டார், இருக்காமல் இருந்தால் நல்லது. ஏன்னா இப்போயே ஒரு ஹேட்ரேட் பரவ ஆரம்பிக்குது ப்ரோ, அதெல்லாம்
அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. எனிவேஸ் கண்டஸ்டன்ட் ஓவராலாக பார்க்கும்போது இதில் நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும், அதாவது கிரிட்டிசைஸ் மீன்ஸ் அது வந்து எனக்கு ரொம்ப தப்பாகப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த கலையரசன். ஓகேங்களா, கலையரசனை உள்ளே ஓட்டும் போது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தது. ஆனால் விஜய் டிவி இவ்வளோ கீழே போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாங்க. இது நிறைய பேர் தப்பாக கூட நினச்சிக்கோங்க, ஏன் அவங்கள வரது உனக்கு என்ன காண்டு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கேட்டுக்கோங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் விஜய் டிவி ஏன் இவ்வளோ கீழே, அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, பிக் பாஸ்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதை வந்து ரொம்ப இறக்கிட்டாங்களோ, எனக்கு பர்சனலாக அப்படி தோணுது. இவ்வளோ கீழே இறங்கியிருக்க வேணாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே விடுறதாகட்டும், இல்லை நீங்கள் காமனர்ஸை உள்ளே விடலாம், தப்பு கிடையாது. அவங்க சோஷியலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பேசிக்கான விஷயம் இருக்குது. ஒரு பையன் வந்து ஏதோ ஒன்று தப்பான விஷயம் பண்ணி அப்புறம் திருந்தி வந்திருக்கான் அப்படின்றதுக்கோசம் நீங்கள் உள்ளே விடுறதுனா, அப்போ நாளைக்கு யாராவனா இந்த மாதிரி தப்பான விஷயம் பண்ணி திருந்தி வந்தான்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுருவீங்களா? உங்களுக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கவனோ தூக்கி உள்ள விடணும், ட்ரெண்டிங்கில் யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ளே விடணும்னு சொல்லிட்டு யார் என்னன்னு பார்க்காம உள்ளே விட்டுருக்காங்க. இதில் வேற என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கேள்வி கேட்டாங்களா, எப்படி டஃப்பான கேள்வி கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பாஸ் என்ன நீங்கள் நாட்டு நடப்பை கேட்டிருக்க போகிறீங்க, அப்படி கேட்டிருந்தா பாதி பேர் அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விலாம் எவ்வளோ டஃப்பாக இருந்தது. இப்போ திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபஷனல்லேருந்து கேட்டிருக்காங்க, அதனால் ஒரு பதில் சொல்லு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்லேருந்து கேள்வி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயங்கரமாக டஃப்பான ஏதோ எப்படி சொல்கிறது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வர மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ரொம்ப டஃப்பான வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவை ஒரு கேரக்டர் ஆர்க்கு, அதாவது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு கீழே உளுந்து எந்திரிச்சு வந்திருக்கணும். அந்த மாதிரி அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமாஸ் நடந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை தான் என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸில் பொறுக்கி போடுறாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ட்ராமாஸ் நிறைய நடந்திருந்தால் தான் அவங்களோட கேரக்டர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படும். இப்போ அவங்களோட ஸ்டோரி சொல்லும் போது இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதுக்கு வந்து கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கோசம் தான், டிஆர்பி கோசம் தான். ஸோ டிஆர்பி இதெல்லாம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஆட்களை வந்து உள்ள பொறுக்கி போடுறது தப்பு கிடையாது, இல்லைன்னு சொல்ல நான். ஷோ கோசம் பண்ணுறது ஓகே. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப கீழே இவ்வளோ பெரிய ஷோ, தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குற ஒரு ஷோ பிக் பாஸ் ஷோன்றது நார்மலாக எப்படி சொல்கிறது, விஜய் டிவியில் வர மற்ற ஷோ மாதிரி கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே அந்த விஜய் டிவின்ற சேனல் கோசம் பார்க்கல, அந்த ஷோ கோசம் பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போடுறதுன்றது எவ்வளோ பெரிய ரெக்கக்னேஷனை கொடுக்கறது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ரெக்கக்னேஷனை இது நம்ம கலையரசனுக்கும், அது அகோரி கலையரசனா அந்த நேம் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. எனிவேஸ் அவர் ஃபீல் பண்ணல. எனிவேஸ் கலையரசனுக்கும் திவாகர் அவருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் தப்பாக படுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் சில பேர் நிறைய ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அந்த கனி இருக்காங்கல்ல, காரக்குழம்பு கனி, ஸோ அவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த புக்கை வந்து எடுத்து படித்தாங்க. மிச்சம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரூல்ஸ் புக்கு, மிச்சம் யாருமே பார்த்திங்கன்னா அது எதுக்கு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு தான் இருந்தாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்த கண்டஸ்டன்ட்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போல்டாக எல்லாத்தையும் பேசுறது வைக்கிறது பார்க்கும்போது சபரி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி இந்த ஷோவில் வந்து நிறைய பேர் அவருக்கு பழக்கமாக இருக்காங்க, ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு என்னன்னு தெரியல. கொஞ்சம் போல்டாக எல்லா இடத்துலையும் பேசுகிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நாள் வரைக்கும் சொல்கிறேன், நாளைக்கு இது எப்படி மாறும் தெரியல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபரி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காரு. அதே மாதிரி நிறைய ஃபன் நடந்தது சொன்னல, நம்ம திவாகர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு. அதுக்கு அந்த எஃப்ஜேன்னு அந்த பையன் வந்தாலும் அவன் சொல்கிறான், இல்லை ப்ரோ அது வந்து ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர்த்தி வயசாகுது அப்படின்ற மாதிரி அந்த பையன் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக திவாகர் ஏதாவது கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்க போகிறீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் வெளியே உங்களுக்கு இருந்தது. ஸோ ஏதோ உங்களுக்கு எப்படியோ உள்ளே விட்டாங்க, அதை விட்டதை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு வெளியே வந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதே மாதிரி அந்த பிரவீன் காந்தி கிட்ட இவர் பேசிகிட்டு இருந்தார். திவாகர் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஏன் அவர் சூர்யா அட்டாக் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன், அவர் வந்து தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிறாரு. அதே மாதிரி தான் பிரவீன் காந்தி கிட்ட போயிட்டு நான் எப்படி திரும்ப வந்தேன், ஒரு வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் ஸோ அப்படின்னு சொல்லி இவரோட புராணங்களை எடுத்து பேச ஆரம்பிச்சோன்னா பிரவீன் காந்தி வந்து பயங்கரமாக அவாய்ட் பண்ணிட்டு போனார். அதாவது ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதை கண்டுக்கவே இல்லை, டேரெக்டாக அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வராரு, பின்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி அவரோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக அதை வந்து ஃபர்ஸ்ட் திவாகர் அவாய்ட் பண்ணோம். அதை தான் விஜய் சேதுபதி சொல்லி அமைச்சார், தயவு செஞ்சு உங்களோட பழைய விஷயத்தை வந்து விட்டுருங்க, இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு அது புரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து லாஸ்ட் வீடியோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு அவரை போட்டு பொழக்க போகிறாங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் எவிக்ஷனே மேபி அவராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பொழக்க போகிறாங்க, அது கன்ஃபார்ம். ஏன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தால் கம்பல்சரி பொழந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் அவரு இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நிறைய பேர் சும்மா வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா அந்த வியனா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வீக் எவிக்ட் ஆகிறாங்களே, அதில் வந்து என்னோட இதில் சொல்கிறேன், பிரவீன் காந்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அவர் அந்தளவுக்கு மற்றவங்ககிட்ட வந்து பயங்கரமாக ஜெல் ஆகணும். அவர் இவ்வளோ இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல, மேபி நாளைக்கு ஒரு நாள் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வீக் எவிக்ஷனில் பிரவீன் காந்தி அவர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஃப்ஜே அந்த பையன் வரது கூட வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால்
கண்டிப்பாக அந்த பையனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னோட கெஸிங்கில் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலையரசன் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து பிடிக்கல, அதாவது கலையரசன் உள்ளே போகிறது வந்து பப்ளிக்கு பிடிக்கல. நிறைய பேர் ஹேட்டட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் அந்த பையனை உள்ளே விட்றீங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து வேறு எந்த ஒரு தப்பான எதுக்கு போகிறோம் அப்படி அவன்லாம் போயிட்டானே அப்படின்றதுக்கோசம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விடுறது வந்து ஒரு தப்பான ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும் அப்படின்றதுக்கோசம் தான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்காம தான் இருந்தது. ஸோ கலையரசனும் அந்த ஃபஸ்ட்டு எலிமினேஷனில் எவிக்ஷனில் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த லிஸ்ட்டில் வந்துட்டாருன்னா வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் இப்போ வரைக்கும் தெரியல, ஓகேங்களா? ஏன்னா இந்த வாட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடா கூடமாக எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூமு அதே மாதிரி நார்மல் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து விஜய் சேதுபதி எடுக்க சொன்னார், ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி எடுங்கன்னு சொன்னார். நான் அது நார்மலாக நம்மளுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு கம்பல்சரி பெட்ரூம் தான், லக்ஸுரி இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிக் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ப்ளூ பேட்ச் வச்சிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் எடுத்துக்கோங்க, ரெட் பேட்ச் வச்சிருக்கவங்களாம் நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதில் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிரிட்டிக்கலாக வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. நான் ஆல்ரெடி சொன்னல, இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தான் வாழணும் அந்த வீட்டுக்குள்ளே, அது மட்டும் கன்ஃபார்மு. இவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க, இவ்வளோ கண்டெஸ்ட் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ கண்டெஸ்ட் இப்போதைக்கு பார்க்குற வரைக்கும் யாருக்கிட்ட அந்த ஒளி தெரியுதுன்னு சொல்லுவாங்களே, அட இவன் கொஞ்சம் பரவாயில்லப்பா, ஒருவேளை இவனுக்கு அந்த ஸ்பார்க் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி உங்களில் யாருக்கு வந்து அந்த இத்தனை பேரில் 20 பேரில் யாருக்கிட்ட அந்த ஸ்பார்க் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்றத டே 1ல் இன்றைக்கி வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அது எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க, நம்ம டே 106ல் வந்து நம்ம அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத கம்பல்சரி நான் செக் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி கமெண்ட் பண்ணுறவங்கள எத்தனை பேர் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காப்பா, இவங்ககிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குப்பா அப்படின்றத 106 நாள் கழிச்சு நம்ம ரிவ்யூ முடிக்கிற அன்றைக்கி வந்து நான் அதை எடுத்து கண்டிப்பாக யார் கமெண்ட் பண்ணது கரெக்டாக இருந்தது கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நாளையிலேருந்து மேக்ஸிமம் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கே லைவ் வரணும்னு நினச்சேன், ஆனால் சில பல சத்திய சோதனைகள் நம்மளை சுற்றி நடந்துருச்சு. ஸோ அதனால் லைவ் வர முடியல, அதனால தான் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து கம்பல்சரி லைவ் வரதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். நாளையிலேருந்து லைவ் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி லைவ் வேணுமா அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் லைவ் வரது ஓகே, லைவ் வேணுமா? ஏன்னா லாஸ்ட் சீசன் நிறைய பேர் லைவ் வாங்க நீங்கள் என்கிட்ட அந்தளவுக்கு சில ப்ராப்ஸ்லாம் இல்லை, அதனால் வரலை. இந்த வாட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். லைவ் வரணுமா, லைவ் வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனிவேஸ் இந்த டே, அதாவது பிக் பாஸ்ன்ற ஒரு பெரிய கேம் ஷோ வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 106 நாள் பயணம் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 106 நாள் எப்படி போகுது அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி ட்ராமேட்டிக்காக போகும். ஏன்னா பிக் பாஸ் ஷோன்றது அப்படிப்பட்ட ஒரு ஷோ தானே. ஸோ பயங்கர ட்ராமேட்டிக்காக போகும். ஜாலியாக ஃபன்னாக ஜாலியாக ரிவ்யூ பண்ணலாம், ஜாலியாக பேசலாம், ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணலாம், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஆனால் ஓவராலாக எனக்கு இன்றைக்கி விஜய் சேதுபதி இந்த ஹோஸ்டிங் வைஸ் அதை சொல்லணும்னு நினச்சேன். ஹோஸ்டிங் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக தாங்க இருந்தது. ரொம்ப ரொம்ப மொக்கையாக வாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகாமல் சில கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிச்சது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போயிட்டார், ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கிராண்ட் லான்ச் அன்றைக்கி வேறு எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான், இவ்வளோ தான் கான்செப்ட். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டேல் தான் அவரோட எஃபர்ட் எவ்வளோ போட்டிருக்காரு அப்படின்றதே தெரியும். ஸோ பார்க்கலாம் இந்த சீசன் விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.